ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாப்னா சமையல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கமகமன்னு டேஸ்டியான ஒரு பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு அது போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிருச்சு, நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் அதை நம்ம வதக்கிட்டு அடுத்து காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூனும் வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையுமே நம்ம லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு பெரிய கரண்டி 2 கரண்டி தயிர் ஊற்றிருக்கேன். அதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். மூடி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சின்ன சைஸ் லெமன் எடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 3 அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி, இதில் தான் நான் செஞ்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் மூடி போட்டு தண்ணி மட்டும் கொதித்து வரட்டும். ஏன் நம்ம கொதிக்க வைக்கிறோன்னா, கொதிக்க வச்சுட்டு நம்ம அரிசி போடும்போது அரிசி நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்லா சீக்கிரம் குலையாது, நம்மளுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு கிடைக்கும். நம்ம கொதிக்காமல் போடும்பொழுது அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இப்போ அரிசியும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம், எல்லா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நான் 2 விசில் விடுறேன். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா சாதம் வெந்தும் இருக்குது, குழஞ்சி போகலை. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.